அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவரும் நீடுழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். வாங்க பதிவு போகலாம். இது எல்லாமே ஈரோ காயின் பாதி. ஒரு 12 நாடுகளுக்கு பொதுவான ஒரு கரன்சி ஈரோ. இது 5 சென்ட் ஈரோ, அதாவது 5 ஈரோ சென்ட் 5. நீங்கள் 5 சென்ட்டுன்னு வளர்த்தெழுத்துக்கு போனீங்கன்னா அது யூஎஸ்ஏக்கு போயிடும், அமெரிக்காவுக்கு போயிடும், சிங்கப்பூருக்கு போயிடும். அதில் 5 ஈரோ சென்ட்டுன்னு அடித்தா தான் உங்களுடைய லைனுக்கு வரும். அது இதெல்லாம் ஜெர்மனி காயின் 2002, 2004, 2012, 2007, 2016 அந்த ஒரு 5 காயின் மட்டும் ஜெர்மனி காயின். ஒரு காயின் ஈச் 40 ரூபீஸ் தான். இந்த 5 காயின் ஒரு காயின் 40 ரூபா. ஜெர்மன் காயின். அதுக்கடுத்து ஸ்பெயின் 2000. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரண்டில் எல்லாம் ஒன்றத்தான் இருக்கும், பேக்கில் 2 சிம்பிள் கூட மாறி இருக்கும். இல்லை 2 சர்ச்சு மாதிரி டவர் தெரியுதா? இந்த ஜெர்மனில் பின்னாடி மலர் தெரியும், பூ. இது ஜெர்மனி காயினில் பூ தெரியும். இது ஸ்பெயின் காயினில் பின்னால் சர்ச்சு தெரியும், பெரிய கோவில். அது பக்கத்தில் ஈயர் இருக்கும். அதே சேம் 40 ரூபா தான். 1 2 3 ஸ்பெயின் நாணயம். ஒரு 40 ரூபா தான். அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னாடி வேறு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனித முகம் போட்டு அதில் எஃப் எல்லாம் எழுதியிருக்கும். அந்த கீச்சு இருக்கா, கோடாக வருதா, அதெல்லாம் எழுதியிருக்கும் ஒவ்வொரு எழுத்தாக. இது ஃப்ரான்ஸில் ஒரு காயின் தான் வச்சுருக்கேன். ஆனால் வேறு காயின் இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து ஆஸ்திரியா ஈரோ கண்ட்ரிஸ் நான் சொல்லிக்கிட்டு வரதுப்புறான். இந்த ஆஸ்திரியாவில் இது 45 ரூபா. இந்த மாதிரி படம் போட்டிருக்கும் பின்னாடி. ஒரு கொத்து மலர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கும். 45 ரூபாய் தான் ஆஸ்திரியா. அதுக்கடுத்து போர்ச்சுக்கல் 50 ரூபா. போர்ச்சுக்கல் இந்த மாதிரி படம் போட்டிருக்கும். ஃபுல்லாக போர்ச்சுக்கல்னு எழுதியிருக்கும், வரிசைக்க போர்ச்சுக்கல் அப்படின்னு எழுதியிருக்கும். இதில் இது 50 ரூபா நாணயம். 50 ரூபா நாணயம் இல்லை, 50 ரூபா அது. அதுக்கடுத்து பெல்ஜியம் 2010 உள்ளது 50 ரூபா தான். பின்னாடி இந்த மாதிரி படம் போட்டிருக்கும், ஒரு அதிபருடைய முகம் போட்டு சுற்றி ஸ்டாராக போட்டிருக்கும். பெல்ஜியம் இது 50 ரூபா தான் ஒரு காயின். அது எல்லாமே. அதுக்கு அடுத்து இங்கிட்ட வருவோம். இது ஓமன் காயின் ஒரு செட்டு. மொத்தம் ஒரு 5-6 செட்டு இருந்துச்சு. இது லாஸ்ட்டு செட்டு. 100, 160, 90, 50 இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதோட மொத்த ரேட்டு 300 ரூபா வருது. இந்த 4யுமே ஒரு செட் காயின். இது 4 எடுத்துட்டிங்கன்னா 200 ரூபா தான். இதுக்கு 60 ரூபா கிடையாது, இதுக்கு 90 ரூபா கிடையாது, இதுக்கு 60 ரூபா கிடையாது, அதுக்கடுத்து அதுக்கெல்லாம் 100 ரூபாலாம் கிடையாது. 4 காயினும் சேர்த்து எடுத்துட்டா உங்களுக்கு வெறும் 200 ரூபா தான். இது ஒரு செட்டு. 50 பைசா, 25 பைசா, 10 பைசா, 5 பைசான்னு சொல்லி யூஎன்சி காயின். 4மே யூஎன்சி. இது மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகலை. 4மே 100% பியூர் யூஎன்சி காயின். அதுக்கடுத்து இது எகிப்து. இது ஒரு கம்மாமினிட்டி காயின். ஒரு மனிதர் தோட்டத்தில் தேயிலை பறிக்கிற மாதிரி ஒரு உருவம் பறிக்கப்பட்டிருக்கு, கம்மாமினிட்டி காயின். இதோட ரேட்டு 1650 ரூபா போட்டிருக்கு. ஒரு நினைவு நாணயமாக இருக்கிறதுனால 1974 உள்ளது. 50 வருஷம் ஆச்சு. 74 இப்போ ஒரு 24, அதோட 26, 50 வருஷம் ஆச்சு. 800 ரூபா நான் போட்டிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்கலாம், எனக்கு வாய்ப்பு இருக்குது. நானாக இது ஒரு நினைவு நாணயம்னு கண்டுபிடிச்சேன். நான் வாங்கையில் இந்த விலைக்கெலாம் வாங்கலை. உண்மையை சொல்லணும்ல, பயங்கரமான காயின், அற்புதமான காயின், அதிசயமான காயின்னு சொல்ல மாட்டேன்.
வெளிநாட்டு நாணயங்கள் நான் வாங்கலை, இது ஒன்று உள்ளே கிடச்சிச்சு. இது வந்து ஒரு கமாமரேட்டிவ் காயின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். இதனோட ரேட்டை பற்றி 1650 ரூபா போட்டிருந்தாங்க. நான் அப்படியே பாதியாக குறைச்சேன், ஒரு 800 ரூபா போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின், அவ்வளோதான், ஒரு நினைவு நாணயம். 10 குவைர்ஸ் அப்படின்றதுக்கு பேர். எகிப்து 1974 உள்ளது. அதுக்கடுத்து கென்யா நாட்டு நாணயம் 1 ஷில்லிங். இது 500 ரூபீஸ், 1974 உள்ளது. அந்த நாட்டு அதிபர் உருவம் பொறிச்சிருக்கும் அதில். இது எகிப்து தான், 1 பவுண்டு. இது 900 ரூபா போட்டிருக்காங்க, நான் 350 ரூபா போட்டிருக்கேன். டபுள் மெட்டல், பயோமெட்டல் காயின். பின்னாடி அந்த பிரமிடு மம்மி படம் போட்டிருப்பாங்க. இது ரஷ்யா நாட்டு காயின், 1 பிஜிப்னு போட்டிருக்கு. நான் 60 ரூபா போட்டிருக்கேன் ரேட்டு. நல்ல கண்டிஷனாக உள்ள காயின். ஒரு தாய்லாந்து காயின் 5 பாத். ராமாயணத்தை குறிக்கக்கூடிய வகையில் நாணயங்கள். 120 ரூபா இதோட வேல்யூ. ஜடாயு பறவை பறக்கிறது மாதிரி. இதில் ஆங்கில மொழி எங்கேயுமே பொறிக்க மாட்டாங்க இதில், அந்த அளவுக்கு மொழி பற்று உள்ளவங்க. ஆனால் நம்ம தான் உலகத்திலே தாய்மொழி பற்று அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அம்மானு கூப்பிட்டா புடையில ஒற்ற அறிகிறோம், மம்மின்னு கூப்பிடு அப்படிங்கிறோம். அப்பான்னு கூப்பிட்டா பேசவே மாட்டேங்கிறோம், டேடின்னு கூப்பிடுங்க. நீ மம்மி டேடின்னு கூப்பிட்றதுக்காண்டி நான் ஆயிரமாக அள்ளி செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன். கொத்தனார் வேலை பார்த்து, சித்தாள் வேலை பார்த்து, கூலி வேலை பார்த்து, ஹோட்டலில் வேலை பார்த்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட கொண்டாந்த காசு போகிறேன். நீ மம்மி டாடிங்கிற 2 வார்த்தையை மட்டும் சொல்வதற்காக செலவழிச்சிட்ருக்கேன். நீ மறுபடியும் வந்துங்க அப்பா அம்மானுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒற்றே ஆடுற பிள்ளைகளை. கொடுமை, இதை விட பெருங்கொடுமை உலகத்தில் எங்கே இருக்க முடியாது. டாடின்னு கூப்பிட்டெல்லாம் அது பள்ளிக்கூடத்தில் வச்சுக்க, அப்பான்னு கூப்பிடு, அம்மானு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கணும். அம்மா அப்பான்னு கூப்பிடாத, டாடி மம்மின்னு கூப்பிடுன்னு சொல்லி பிள்ளைகளை அடிக்கிறது, காசு ஆயிரமாக கொண்டு போய் கொட்டுறது. தாய்லாந்து நாடு மிகவும் ஒரு குட்டி தேசம், ஆனால் சொர்க்க தேசம். உலகத்திலேயே சுற்றுலாத்தலத்தில் மெயினான இடம் வந்து தாய்லாந்து. அங்கே உள்ள நாணயத்துக்கு பேர் பாத். நம்ம ஊர் பக்கம் பாத்னா ஆங்கிலத்தில் வந்து பாத்ரூம், குளியல் அறைன்னு பேர். ஆனால் அந்த தாய்லாந்து நாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா குளிச்சுட்டு வரலாம், எல்லா விதத்துலேயும் நல்லா குளிச்சுட்டு வரலாம். நீங்கள் ஒரு அற்புதமான டூரிஸ்ட் பிளேஸ். அவன் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் இறங்கி ஜடாயு பறவையை பொறிச்சு ராமாயண கதையெல்லாம் நாணயத்தில் கொண்டு வரான். தன்னுடைய தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியும் அதில் பொறிக்க மாட்டேங்க. அதுக்கு தான் அவன் தாய்லாந்துன்னு வச்சுருக்கான் உங்களுக்கு. தாய்லாண்டு என்னுடைய தாய் நிலம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. நம்ம தமிழுங்கிறோம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற நாணயங்கள்லாம் தமிழ் எழுதியிருக்காது. அது தமிழ்நாட்டு நாணயங்கள் கிடையாது, இந்திய நாணயங்கள், இந்தியாவின் நாணயங்கள். வணக்கம். இது என்னது? 53 குதிரைக்காலனா 50 ரூபா, கொல்கட்டா மிண்டு. 54 மும்பை மிண்டு 50 ரூபா. இது ஒரு ஸ்போர்ட்ஸுக்காண்டி, விளையாட்டுக்காண்டி தயாரிச்சிருக்காங்க. இந்த சைடு தலை. இப்போ உங்களுக்கு பூவா தலை அப்படின்னா நான் தலை சொல்கிறேன், எனக்கு தலை, உங்களுக்கு பூன்னு சொல்கிறேன். இந்த நாணயத்தை நீங்கள் எப்படி போட்டு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து தலை தான் வரும். நல்ல சுற்றி போட்டு பிடிச்சாலும் ஆன்சர் வந்து தலை தான் வரும். இது ஒரு கேமுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு காப்பி காயின். இந்த சைடு தலை இருக்குது, அந்த சைடும் தலை இருக்கும். இந்த சைடு தலை, இந்த சைடும் தலை, 2 சைடும் தலை. இது ஒரு விளையாட்டுக்காக அந்த காலத்தில் உருவாக்கிய ஒரு நாணயம். இது எந்த வருஷத்துலலாம் இல்லை. இது கீழே சத்தியமேவ ஜெயதெல்லாம் இருக்காது. ஏன் சத்தியமேவ ஜெயதம் இருக்காது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் ஒரு தடவை சொல்கிறேன், அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஏன் இந்த இருக்குது ஒரு 5 ரூபா காயின், ஒரு நார்மல் 5 ரூபா காயின் எடுப்போம். பின்பக்கம் தலை இருக்கா? தலைக்கு கீழே சத்தியமேவ ஜெயதே இருக்கா? சுற்றி டாட் போட்டு ரிம்மு போட்டிருக்காங்களா? ஆனால் இதில் வந்து சுற்றி டாட் இருக்காது, ரிம்மு இருக்காது, கீழே சத்தியமேவ ஜெயதே இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம்.
இதில் உள்ள டாட் வேறு, இதில் உள்ள இது வேறு. இதில் உள்ள டாட் வேறு, இதில் இருக்கிற டிசைன் வேறு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டிசைன் வேறு. இது மாலை மாதிரி வளைஞ்சி வரும். இதில் அப்படிலாம் வராது. இது எத்தனை ரூபா நாணயம்னு நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கௌதம் மாலா யூஎன்சி காயின் 120 ரூபா 10 சென்ட் 2010 உள்ளது. யூஎன்சி இது. உக்ரைன் ஒரு யூஎன்சி காயின் இது. 10 ஹரிவன் அப்படிங்கிற நாணயத்துக்கு பிறகு என்னுடைய ரேட்டு 750 ரூபா போட்டிருக்கேன். நான் வந்து 500 போட்டிருக்கேன். 2019 உள்ளது. நாணயத்தில் வந்து மிலிட்ரி ட்ராக்கை படம் வரைஞ்சிருக்காங்க. மிலிட்ரி ட்ராக், ஆர்மி ட்ராக். இது நல்லா காமிக்கவா? இது பெரிய ட்ராக் வண்டி. இப்போ தெரியுது, மேலே இருக்கிற ஒரு ட்ராக்கு, கீழே இருக்கிற ஒரு ட்ராக்கு, 2 ட்ராக் போட்டிருக்கா. திரும்பி பார்த்தா அதில் ஒரு ட்ராக் இருக்கும். இங்கே ஒரு 3ஆவது ட்ராக் இருக்கா. இராணுவ தளவாடங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்களை நாணயத்தெலாம் பொறிச்சிருக்காங்க. ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். மிலிட்டரி ட்ரக்கு படம் போட்டது. பெரிய காயின். இது வந்து பெரிய ஃபோல்டரில் வச்சுருக்கேன். பெரிய காயின், வெயிட்டான காயின். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. போர்ச்சுகல் 25 எஸ்கடாஸ் 200 ரூபா 1980 உள்ளது. ஒரு 45 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயம். ராணி படம் போட்டிருக்கும். ஒரு அற்புதமான காயின். எஸ்கோடாஸ் போர்ச்சுகல் 25 எஸ்கோடாஸ் காயின். செர்பியா 5 தினாரா 145 ரூபா இந்த நாணயம். பித்தளையில் நல்ல திக்னஸாக கட்டியாக போட்டிருப்பான். 5.78 கிராம் 2020 உள்ளது. இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இந்த காயின் வந்து நல்ல திக்னஸாக கட்டியாக இருக்கும். வெயிட்டாக 5.78 கிராம்ஸ் 145 ரூபா ரேட்டு. யூஎன்சி காயின் அது. இது வந்து 2022 நொய்டா மீண்டும் 30 ரூபா 10 ருபீஸ் காயின் இந்தியா. இது ஒரு 10 ருபீஸ் காயின் 30 ரூபா தான். இது யூகே 1992 உள்ளது. 60 ரூபா ஒரு காயின். யுனைடெட் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து 5 பென்ஸ் ஒரு 5 ரூபா காயின். ஒரு 5 சென்ட் காயின் 60 ரூபா ரேட்டு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து எரர் காயின். எல்லாம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எரரு. இந்த இருக்கா 1995 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து இதில் எரர். இதில் கீழே வந்து பெரிய ரிம்மாக போட்டிருக்கும். மேலே வந்து ரிம்முக்கு இருக்காது, இத்தினோண்டு இருக்கும். கீழே வந்து பெரிய ரிம்மாக இருக்கும். ஒவ்வொரு நாணயத்தையும் நான் எந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு எரர் காயின். இது இன்னொரு 5 ரூபா எடுத்தோம்னா இதில் 5ங்கிறதே எரர் தான். கீழே ருபீஸ் எல்லாம் காணும். இயர் பிரகாரம் பயங்கரமாக கிராச் ஆகிருக்கு. இந்த சைடு அந்த இந்தியாவை காணும், பாரத்தை காணும், எல்லாம் அழிஞ்சு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு எரர் காயின். இன்னொரு 5 ரூபாய் காமிக்கேன். இது ஒரு ஷிஃப்ட் எரர். கீழே வந்து பெரிய ரிம் இருக்கும், இந்த பக்கம் ரிம் இருக்காது. லைட் ஷிஃப்ட்டு. நாணயங்கள்லாம் நாணயம் இல்லாமல் இருக்கின்றன ஒழுங்கற்ற வடிவில். இந்த காயினை பற்றிலாம் எவ்வளவு டேமேஜ் இருக்குது. ருபீஸுக்கு இதை காணும். எல்லா பக்கமும் அடி. செக்யூரிட்டி அடிச்செல்லாம் ஃபுல்லாகி போயிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள். இது வந்து லாஸ் மெட்டல்லாம் இந்த இடத்துல இல்லை, உறிஞ்சிருச்சு. ஆனால் பிரிண்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் இந்தியாங்கிற எழுத்தையே காணும். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.